வாங்கி வச்ச பொருள்லாம் அப்படியே இருக்குது. சரியாவே வியாபாரம் ஆக மாட்டேங்குது. கழுவிட்டு வரையா இல்லையா கடைக்கு நீ? இதே சொல்லுங்க. கிணத்துக்கு போனா கிணத்துல தண்ணி இல்ல, குளத்துக்கு போனா தண்ணி நாத்து அடிக்குது, ஏரிக்கு போனா அதான் குடி தண்ணியா யூஸ் பண்றாங்க. ஏண்டா ஏன் குளிக்கலன்னு கேட்டா என்ன காரணம் சொல்லினுக்குறான்? அடா கம்னூர் மானியா, எதனா ஒண்ணு கேட்டுன்னு இருப்பா. மாப்பிள்ள இந்த கல்ல எதனா வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கையில 10 பைசா இல்ல. அத வாங்கடா பாத்துக்கலாம். வாங்க என்ன வேணாம்? ஒரு 500 ரூபாய் கடன் கூட. அதெல்லாம் தர முடியாது. அப்ப என்ன ஒண்ணு நீ ஏன் கேக்குற? அட பொருள் நாங்க வேணும் அது கேட்டேன். வாழைப்பழம் 2 கொடுப்பா. 2 வாழைப்பழமா? இதுவா இதே எடுப்பா. என்னடா வாழைப்பழம் வாங்குறா? கம்மிரு மாப்பிள்ள, முதல்ல அதை ஆரம்பிக்கலாம். இந்தாப்பா. இந்தா மாப்பிள்ள துண்ணு. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. தூண்டா நீ வாய மூடு. வேற என்ன வேணும்? திருப்பி அதை பத்தி கேட்காத, நான் காசு கேட்பேன். அட வேற என்ன பொருள் வேணும்னு கேட்டும்பா. சொல்றோம் நீ துணு மாப்பிள்ள. தம்பி தேங்காய் எண்ணெய் இருக்குதா? நான் பிஞ்சுக்கிறேன்னா சௌக்கியமா? அடடே நீங்களா என்னப்பா பண்ணுகிறீங்க? அவன் கிரிக்கெட் விளையாடுங்கிறான், நான் வாலிபால் விளையாடுங்கிறேன். காமெடி பண்றீங்க பாத்தியா? வாழைப்பழம் தானே சொல்றீங்க? தெத்துல மண்டியா அப்ப நேத்துக்கிட்ட கேட்பேன் என்ன பண்றீங்கன்னு. சும்மா ஃபார்மாலிட்டி கேட்டப்பா. நோ பிஞ்சுக்கண்ணா, தேங்காய் எண்ணெய் கேக்குற என்ன பண்ண போறா? தலையில தேய்க்கிறதுக்கு தான்பா. அதுல என்ன இதுன்னு தேய்க்க போறா? வழக்கமா ஆகி போச்சுப்பா. தானே தேங்கண்ணா? சின்னது 1 ரூபா பாக்கெட்டு. அதெல்லாம் எங்கண்ணா வருதா? வாங்கினா இதா? ஏம்பா அவருக்கு அடுக்கிறாரு, அப்பளம் பாக்கெட் 2 கொடுப்பா. அவளும் போயிட்டா. இதோ தரும்பா. இந்தா மாப்பிள்ள. என்னப்பா ஒரு வார்த்தை கூட சொல்றியான்னு கேட்க மாட்டேன்றீங்க? துண்டுறியா? சொல்லுங்க, எனக்கு ஒரு பாக்கெட் வாங்கி கொடுங்க. கோழி வாங்கி ஓசிலி கேட்கற மாப்பிள்ள. பாத்துக்கலாம் விடு. இன்னொன்னு குத்துருப்பா. இந்தாண்ணா சாப்பிடுனா பாத்து சாடி நெஞ்சாச்சிக்கு போதா. அவ்வளவு சீக்கிரம் ஒன்னும் ஆகாது. காம்பாடி நோ என்ன வேணுமா வேணாமா? இருப்பா சாப்பிடுங்கிறல்ல. தேங்காய் பிஸ்கெட்டா மாப்பிள்ள? தேங்காய் பிஸ்கெட் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். குறைக்குது பொரியன் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். பண்ண சாப்பிட மாப்பிள்ள என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறா? நோ பிஞ்சுக்கண்ணா, நீ சாப்பிடுறியா? பாசமா வாங்கி தரும்போது வேணான்னு சொல்லுவேனா? கொடுப்பா. நம்பா இதெல்லாம் வேற இருக்குதா? இதே தேங்க இன்னும் வந்து நிக்குது. அப்படியா? ஆனா பிஞ்சுக்கண்ணா அந்த பக்கம் திரும்பி சாப்பிடு, இல்லைன்னா கண்ணு வச்சிருவான் இவன். என்ன மாப்பிள்ள என்ன போய் இப்படி சொல்லிட்டா? கம்னூர் மாப்பிள்ள விஷயம் இருக்குது. நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான். என்னப்பா வேற எதுனா வேணுமா? நோ இதை நான் எடுத்துன்னு போயிடுறேன். வரதை நீ வாங்கிக்கிறியானா? நீ எதிர்பாப்பா, நான் வாங்கிக்கிறேன். சொல்லிட்டாருல, கொடுப்பாரு வாங்கிக்கோ. நானா அவங்க போறாங்க. போட்டோ விடுவாப்பா, நான் வாங்கிக்கிறேன். கேட்டுக்கினியா? அப்புறம் வா மாப்பிள்ள நம்ம போலாம். ஐயோ எம்மா எப்பா ஐயோ ஏய் மாமனி என்ன தொத்துற? ஓடிப்புடு. என்ன மாப்பிள்ள உங்க அப்பா கழட்டி காய்ச்சினுங்கிறான்? ஒன்னும் இல்ல, 2 நாய் தைச்சின்னு வச்சேன். ஒன்னு இப்படி ஆச்சு அப்படி போட்டேன், இன்னொரு நாய் தைச்சின்னு வச்சேன். இந்த மாதிரி கழட்டி காய்ச்சேன், ஓடி பிடிச்சி போயிரு. ஆஹா 50 உங்க அப்பா. இதுனா அத கையில அடிக்காத மாதிரியா? இவ்வளவு துண்ணுமா இதுக்கு பத்தல? டேய் பவர் ஸ்டார் மூஞ்சியா மூஞ்சி நோண்டுருவேன். ஒரு பெத்த அப்பனை எப்படி பேசுது அது? பேசாம நின்னுக்கிறியா நீ? எல்லாம் புளியாடா? எப்போ தேவையில்லாம எதுக்கு பேசி நிக்கிறா? அங்க பிஞ்சுக்கண்ண நிலருக்கா வாங்கி தராரு பேர். போ நீயே வாங்கி சாப்பிடு. இஞ்சிக்கன்னா வாங்கி தரானா? அவன் எச்ச கையில ஈ கூட ஓட மாட்டானா? ஈ எங்கன்னா சோறு துண்ட போதுன்னா அவன் எப்படி வாங்கி தருமா? ஏய் ஒன்னா வாங்கிக்க வானா போ. அங்க போய் மண்டி போட்டு தான் நிக்குது. ஆமா அங்கதான் நிக்கிறான். திடீர்னு காசு எங்கன்னா கச்சிச்சான்னு தெரியல, வாரி வழங்குது. காசு கச்சால தரமாட்டான் அவன். அவன் எப்படி வாங்கி தரான் எனக்கு ஒண்ணுமே புரியலையா? சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள இப்ப என்ன நடக்கும்? நான் நடக்கணும் இப்பயே சொல்லிட்டாக்கா சுவாரஸ்யம் இருக்கா? அதல்ல எந்த பக்கம் ஒண்ணா? இந்த பக்கம் தான் ஒண்ணா. ஏம்பா உள்ளே யாராவது போனா பாத்தியா? எப்படி ஒல்லியா ஒருத்தனா? மாப்பிள்ள என்ன விஷயம்? நான் 2 நாய் வளர்க்குறேன்பா. வாரத்துக்கு ஒரு நாள் எலும்பு கறி வாங்கி போடுவோம்பா. எலும்பு கறியா? சரியா? வாரம் நான் போடுற எலும்பு கறியை நாயை ஏமாதி தூக்கி போயிடுறான்பா. வாரம் கறி தூக்கின்னு வந்துடுறானா? மாப்பிள்ள உங்க அப்பன் கறி வாங்கி வரல மாப்பிள்ள, நாய்கிட்ட இருந்து தீன் வந்துடுறான் மாப்பிள்ள. அப்போ நான் இவ்வளவு நாள் துணுதெல்லாம் நாய்க்கு போட்ட கறியா? இந்த பக்கம் தான் ஓனான அவன். இந்த பாத்துக்கிறான், எங்கேயும் கட்டி ஓடிக்கிறான். மாப்பிள்ள உங்க அப்பனை கொத்து விட்டுட்டா? கம்முன்னுறா. சொல்லுப்பா, இந்த பக்கத்துல போனா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்தானா? எங்களை பார்த்த உடனே யூட்டு நச்சு அந்த பக்கம் ஓயிட்டான். பா பச்சை போய் கேள்விப்பட்டுக்கிறான். இதுனா பட்டு பகல் போய்யா? கம்முன்னு இரான்டா, ஏன்டா தொல்லை கொடுக்குற? இப்படிதான் போனான் அவன். கண்டிப்பா இப்படிதான் போனான். வாடா உண்டுலன்னு பண்ணிடலாம்.
மாப்பிள்ள நான் நாய்கறி துணு தான் வாழ்ந்தியா டேய் அசிங்கப்படுத்தாதடா. எலும்பெலும்பா இருந்துச்சின்னு சொல்லியாடா அது ஃபுல்லா நாய் எலும்பு தானா மாப்பிள்ள வெறுப்பு ஏத்துறேன் நீ இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நீ ஏத்தாத இருப்பா சரி வா நம்ம வேற கடைக்கு போலாம். அதே பேச்ச மாத்திர பேரு பிஞ்சு டேய் பிஞ்சுக்கண்ணா குப்பா என்ன அள்ளி குடுக்குறியாமா? என்ன விசேஷம்? நான் அள்ளி கொடுக்குறேண்ணா. நான் என்ன அள்ளி கொடுத்தேன்? ஏண்டா என் பையனுக்கும் சாணி வயிற்றுனுக்கும் நல்லா இவ்வளோ வாங்கி கொடுத்துக்கிறேன்னு போறானுங்க. நீ மாத்தி பேசுற. அவங்களே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. உன கடைக்கார கேள. நேத்த கேளு. இதெல்லாம் நான் வாங்கினா காமெடி பண்றான். காமெடி பண்றேன்னாவா? இதோ வரேன் இரு. என்னப்பா சொன்னா? இதெல்லாம் நான் வாங்கினா. திரும்ப சொல்ல. என்னப்பா சட்டை பிடிக்கிற? அவங்க வாங்கினாங்கன்றா இதுக்கெல்லாம் யார் காசு தரத்தியா? அவங்க தான் தரேனா? சொன்ன மைதா மாவு தலையா? நான் கேட்டதுக்கு நான் தரேன்னு சொன்னியாடா. இப்ப என்னடா மாத்தி பேசுறேன்? ஏய் நான் தேங்காய் வாங்கத்தான் வந்தேன். அப்படின்னா நான் கேனியா? அவ்வளவு பொருளுக்கு யாரா காசு தரத்தியா? இருப்பா ஏன்பா சண்டை போடுக்கிறீங்க? பாருப்பா அவனுக்கு காசு தரணும் என்ன கேட்டுங்கிறான். நோ நீயே சொன்ன எல்லா பொருளும் இவன் தானே வாங்கி கொடுத்தான். எவ்வளோப்பா காசு தரணும் பிஞ்சுக்கண்ணா? கையடி கேக்குறாங்களே சொல்லு. சொல்லுப்பா எவ்வளோ தரணும்? அது ஒரு 100, இது ஒரு 50, 250 ரூபா தரணும்ண்ணா. 250 தரணுமா? நவரு இந்த பாக்ஸ் எடுத்துக்க. நான் இப்போ எவ்வளோ ஆச்சு? இது ஒரு 10 பீஸ் இது மொத்தம் 350 ரூபா தரணும்பா. அவ்வளோதானே நவரு? பயப்படாப்பா. இப்போ எவ்வளோ ஆச்சு? டக்குன்னு சொல்லியா? இது ஒரு 350, இது ஒரு 150, மொத்தம் 500 ரூபாய் ஆயிடுச்சு. 500 ஆச்சா? ஆமா 500 ரூபாய் ஆயிடுச்சு. என்ன பிஞ்சுக்கண்ணா 500 ஆச்சா? தூக்கி போய் சாட்டு மூஞ்சில. உங்க அப்பா அம்மா தானத்துக்கு பத்து போட்டுக்கிறாங்க. என்ன குத்துட்டு வாடா மூதேவி. ஐயோ போயிட்டானா? தப்பா போயிட்டாப்பா. போயிட்டான் தான். டேய் 500 ரூபாய் விட்டியாடா? நான் எங்க விட்டேன்? ரெண்டாவது 500 ரூபாய் குத்துட்டா இங்கிருந்து நவுறா இல்லைன்னா அரபால் பறக்கும். டேய் நான் 5 சுத்து தானே வாங்க வந்தேன். ஏன் 500 ரூபாய் நான் தரணும்? வாங்கி குத்திய சும்மாவா? உட்காரு உட்காரு. ஒழுங்கா என் காசை கொடு இல்லைன்னா 10 நாளைக்கு என் கடையை கிளீன் பண்ணு. அட பாங்களா நான் என்னடா பாவம் பண்ணேன். ஏந்து சுத்தம் பண்ணு எல்லாத்தையும். எங்கப்பா சுத்தம் பண்ணனா? கடை வாசல்ல போயிருக்கு. இது பெருகிறப்பா. என்ன மாப்பிள்ள காலி ஆயிடுச்சா? ஒண்ணு சாப்பிடணும் ஒரே மூட்டை கொட்டிக்கினா அது 2 பேர் உட்காந்துக்கிறானுங்க. வா இந்த சிப்ஸ் எதல்டா செஞ்சிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு மைதா மாவுன்னு நினைக்கிறேன். ஏய் மைதா மாவு இல்ல கடல மாவு. பேர் மஞ்சள் கலர்ல இருக்குது. அப்படியே சொல்ற? பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னப்பா தெரியும் உங்களுக்கு? இந்த சிப்ஸ் இவன் மைதா மாவுல செஞ்சதுன்றா நான் கடல மாவுல செஞ்சதுன்றா. நீங்க சொல்லுங்களேன் இந்த சிப்ஸ் எதெல்லாம் செஞ்சாங்கன்னு. செம்ம அழகாளி பசங்கடா இவங்க. காமியா நாங்க செக் பண்ணி பாக்குறோம். பாதி மைதா மாவு பாதி கடல மாவுன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம 2 பேர் சொன்ன மாவுல தான் செஞ்சுக்கிறாங்க. மாப்பிள உனக்கு எப்படி தோணுது? இருடா துண்ணு பாக்குறேன். என்னடா அவ்வளவு எடுத்து வாயில போட்டுக்கிறான்? மாப்பிள்ள எனக்கு ஃபுல்லா மைதா வாசனை தான் வருது மாப்பிள்ள. அப்ப நான் சொன்னதுதான் கரெக்ட் போலுக்குதா? மாப்பிள என்ன பேசுறீங்க? எனக்கு ஃபுல்லா கடல மாவு வாசனை தான் வருது. அது வந்தா வந்துன்னு போகுது. ஏன் அவ்வளவு அழுறீங்க? செக் பண்ணி பாக்குறோம்ப்பா. மாப்பிள கை நீட்டுறா. இவ்வளவா செக் பண்ணுவாங்க? மாப்பிள்ள ஏன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருங்கடா? மொத்தமா துண்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லலாம். அதுவும் கரெக்ட் தான். ஏன்பா நீங்க இங்கே உட்காந்துருங்க. நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நான் மாவுன்னு வந்து சொல்றோம். நீங்க எதையும் சொல்ல வேணாம். சிப்ஸ் குடுத்துட்டு போங்க. செவலு புஞ்சிக்கோ. நான் மரியாதை இல்லாம பேசுறா. எட்டி இட்டு மேலே விடுவேன். என் நண்பனை விடுவியா? விடு பார்க்கலாம். டே தேங்காய் சீனிவாசன் முஞ்சியா போடா. அப்பமா பேசுறான். வா மாப்பிள்ள நம்ம போலாம். நான் வந்தானுங்க சிப்ஸ் தூக்கின்னு போயினாட்டானுங்க. உன்னை யாரு அவர் சொன்னது? ஏய் நான் விட்டா நீ பாத்தியாடா? சரி அது இருக்கட்டும். நீ ஏன் என்ன கோத்து விட்ட அவங்கிட்ட? அவன் தான் எட்டி இடுப்பு மேலே விடுவானால அதை எப்படி விடுவான்னு பார்க்கலான்னு இருந்தேன். அவன் 8 இடுப்பு மேல விடுவா. நீ பாக்கல நிந்தியா? இதோட உன் சவகாசமே வேணாண்டா. வேணானா போ. சிப்ஸ் தூணுல அது கூட என்ன உங்க வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்து குத்து சொல்லி காட்டுறியா? சொல்லி காட்டல குடுக்க சொல்றேன். குடுறா மானம் கட்டானே. மானம் கட்டவனா? இன்னைக்கு நாள் குறிச்சி வச்சுக்கோ. காக்கா சாட்சி. நான் சொல்லு நான் குச்சி வச்சுக்கணும். அடுத்த வருஷம் எங்க அப்பா மலைக்கு போக சொல்லி சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்றேன்டா. அடுத்த வருஷம் வெயிட் பண்ணுமா? சரி வெயிட் பண்ணு.